மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஐ கிளர்க்கு வந்து டே 2 வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரிவ்யூ. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு இன்றைக்கி டே 2 ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாமே அப்படின்றக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் தானே? எஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் 1 ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ நம்ம 20 பிடிஎஃப் கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி 40% ஆஃபரோட நீங்கள் அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கும் மெயின்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம கைலி டீமோட சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுவும் வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ போயிடலாம் தானே? போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஷிஃப்ட் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே வந்து எஸ்பிஐ எக்ஸாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து எஸ்பிஐ எக்ஸாம் இப்போ ஈஸியாக இருக்குமா சார், கஷ்டமாக இருக்குமா சார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எஸ்பிஐ எக்ஸாம்னா வந்து எப்பயுமே வந்து அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு லெவலில் தான் இருக்கும். ஸோ ஈஸி கஷ்டம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து அது ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸியாக ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் எப்பயுமே எஸ்பிஐ எக்ஸாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எக்ஸாமும் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் லாட் வந்து வழக்கம் போல் ஸோ எப்பயும் போல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஸோ இதான் வந்து சீக்வன்ஸ். ஸோ இப்படி தான் எக்ஸாம் போனால் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் லாட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்சி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்சி வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ கண்ட்ரி பேஸ் பண்ணி ஏதோ ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டோரி லெவலில் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஒரு மார்க்கெட் ரன் பண்ணுறது, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் பற்றி அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து ஆர்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுப்போ வந்து க்ளோஸ் டெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வேர்ட் ஸ்வாப் இருந்திருக்கு, எப்படி சொல்கிறது சார், எரர் ஸ்பாட்டிங் இருந்திருக்கு. ஸோ காலம் பேஸ்டாக காலம் பி அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது போக வேர்ட் யூசேஜ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ஓவராலாக வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, வேர்ட் ஸ்வாப் இருந்திருக்கு. ஸோ இது இங்கிலீஷில் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல நான் பேசிக்காக இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷில் வந்து பிரச்சனை இல்லை. நான் இங்கிலீஷ் சுத்தமாக தொடலைன்றவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் பற்றி நம்மளுக்கு எதுவுமே கிளியராக ஐடியா இல்லாதப்போ ஸோ அது எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷை வந்து ஓரளவு நல்ல அட்டம்ப்டே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு 20 வரைக்கும் என்ற சொன்ன வரையும் 20+ தான் சொன்னாங்க. ஸோ 24க்கு மேலே யாரும் சொல்லலை. 20 தான், 24 தான் அதிகமாகவே சொன்னாங்க. ஸோ அதனால யாருமே சொல்லலை. ஸோ நீங்கள் 20 போட்டிருக்கேன் இல்லை 20 கிட்ட போட்டிருக்கேன், ஒரு 18லேருந்து வச்சுக்கோங்களேன். ஒரு 18 வரையும் நான் நல்லா அட்டம் கொடுத்துருக்கேன்னா அக்யூரேட் அட்டம்ப்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷ் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங்கில் வந்து ஒரே நிமிஷம். எஸ். ஸோ ரீசனிங் வந்து என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நோட் பண்ணி வச்சுருக்கேன், நோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ரீசனிங் வந்து பாக்ஸ் பசில் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேக்ஸ் வச்சு பாக்ஸ் பசில் கேட்டிருக்காங்க, ஃப்ளோர் பேஸ்டு பசில் கேட்டிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் சீட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் இதெல்லாம் வந்து எப்பயும் வரதான்ப்பா. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பசிலோ சீட்டிங்கோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ஸோ இந்த அல்ஃபபெட்டிக் சீரிஸு, ஸோ இந்த சிலாஜிசமு, இந்த டேரக்ஷனு, இந்த எப்படி சொல்கிறது இன்இக்வாலிட்டி, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இந்த ஒரு வார்த்தை கொடுத்து ஃபார்வர்ட் பேக்வர்டு லெட்டர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த ஒரு 3 லெட்டர் கொடுத்து இந்த மொபைல்ஸ்லாம் எடுத்துருங்க. ஸோ இதில் வந்து கான்சனன்ஸில் இருக்க லெட்டர்ஸ் வந்து அடுத்த லெட்டராகவும் முதல் லெட்டராகவும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நிறைய டக்குன்னு கொடுத்துடலாம். ஸோ பசில்லையே இதில் ஒன்று ஸ்டக் ஆகாமல் ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராப்பர் டக்குன்னு சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அட்டம்ப்ட் ஈஸியாகவே நல்ல அட்டம்ப்டே கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் அப்படி சொல்லுவேன். ஸோ ஒரு சில பேர் வந்து பசில் சீட்டிங்லேயே ஆரம்பிப்பீங்க. ஸோ நல்ல விஷயம் தான், இருந்தாலும் ஸ்டக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போக தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா கொடுத்துட்டீங்கன்னா ஒரு குட் அட்டம்ப்டே இந்த ரீசனிங்கில் கொடுத்துருக்கலாம், வழக்கம் போல தான். ஸோ ரீசனிங் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரு அட்டம்ப்டாக தான், காப்பாற்றுறதுக்கான ஒரு செக்ஷனாக தான் எப்பயுமே இருக்கும். இந்த தடவை ரீசனிங் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட் லாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆப்டிடியூட் வழக்கம் போல் நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட மைண்ட் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நம்ம ஆப்டிடியூடாக தான் இருக்கும். ஸோ இந்த தடவை உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அப்போ வனஸாக கேட்டு விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 கொஸ்டின்ஸ் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு டிஐ, லைன் கிராஃபு, டேபிள், ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க. லைன் கிராஃப் கேட்டிருக்காங்க, டேபிள் கேட்டிருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது ஒரு 10, இது ஒரு 12-13ன்றப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 20+ வந்துடும். ஸோ இதுலேயும் நான் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கேன் சார், ஸோ கொஞ்சம் விட்டுருப்பேன். ஆனால் இதில் ஃபஸ்ட் லாட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராங் நம்பரை பார்த்துருப்பீங்க. ஸோ ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ராங் நம்பரும் பிரச்சனை இல்லை தான். ஸோ ராங் நம்பர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ஈஸியாக இருந்துச்சு, அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் தான். மிஸ்ஸிங் நம்பரோட கம்பேர் பண்ணுறப்போ ராங் நம்பரில் இந்த ட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது கரெக்டான விஷயம் தான். இருந்தாலும் அது நீங்கள் பண்ணாமல் இருந்தாலுமே
நீங்கள் அதில் ஸ்டக்காக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 20+ கொஸ்டின்ஸ் போட்டுருந்துருக்கலாம் ஆப்டிடியூடில். ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஈஸி அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக 20+னா ஈஸியாக சார் இருக்குன்னா 35-20% வந்து 50%க்கு மேலே தானே. ஸோ 35னா 17.5 ஸோ 17.5ன்றப்போ உங்களுக்கு 20% ஒரு 50%க்கு அபோவ் தான். ஒரு கொஸ்டின் வந்து 50% அபோவ் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் தான். ஸோ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆப்டிடியூட் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு என்கிட்ட சொன்னது வந்து அதிகம் மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லவா. ஸோ என்கிட்ட வந்து இங்கிலீஷ் வந்து மேக்ஸிமம் வந்து 24 சொன்னாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் 32 சொன்னாங்க. 32 சொன்னாங்க. என்கிட்ட சொன்னது மேக்ஸிமம் நான் சொன்ன மினிமம் சொல்லலை, மினிமம் வேணாம். ஸோ மேக்ஸிமம் சொல்கிறேன் 32 சொன்னாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்து ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் 26 சொன்னாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி அட்டன் போட்டிருக்கீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஸ்லாட் 1. ஸோ ஸ்லாட் 2ல் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஸ்லாட் 2 SBI இன்னைக்கு இருக்கான ஸ்லாட் 2ஓடது. ஸோ ஸ்லாட் 2 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வழக்கம்போது ஆர்சியில் ஒரு 10 கொஸ்டின். இங்கிலீஷை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்பயுமே அதான் இருக்கும். ஆர்சி கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஒக்காப்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கான மீனிங் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ அதனால தான் நம்ம ஒக்காபுலரி படிங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் இருந்திருக்கு. ஸோ மிஸ்பெல்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க. மிஸ்பெல்ட் வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட் இருந்திருக்கு. க்ளோஸ் டெஸ்ட்டில் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் வந்து 5 தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 6 வரையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் செக்ஷன் இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் இது வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் இருந்தது. ஈஸி லெவலில் இல்லை, மாடரேட் லெவலில் இல்லாமல் மாடரேட்டுக்கும் ஈஸிக்கும் நடுவில் ஒரு மீடியம் லெவலாக தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ். ஸோ இது போக வந்து அடுத்து ரீசனிங்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பசில்ஸ் கேட்டிருக்காங்க. டே பசில் கேட்டிருக்காங்க. டே வச்சு மண்டே டியூஸ்டே வச்சு டே பசில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சீட்டிங் வந்து பேரல் ரோ 2 சைடு பேரல் ரோ உட்காரது அப்படின்னு சொல்லி சீட்டிங் பசில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிள் பேஸ்டு எல்லாருமே இன்சைடை ஃபேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சர்க்கிள் பேஸ்டு சீட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ டேரக்ஷனு அல்ஃபா நியூமரிக் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாக வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ அந்த 10-15 மார்க் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் முன்னாடி அட்டன் பண்ணி ஒரு 5-6 நிமிஷம் அந்த 10 கொஸ்டின் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்தில் உங்களுக்கு 10 மார்க் கிடச்சிருச்சு. ஸோ இது போல் நீங்கள் எடுக்கிற மார்க்லாம் வந்து இன்னும் நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டுக்கும் உங்களோட ஸ்பீடுக்கும் உங்களோட எப்படி சொல்லுங்கள் உங்களோட அப்ரோச்சுக்கும் கிடைக்கிற மார்க் தான். ஸோ அதனால தான் ஸோ டேரக்ஷனு அல்ஃபா நியூமரிக் கோடிங்கு மீனிங்ஃபுல் வேர்டு பேஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ நான் சொன்னேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்க்குறது வேர்ட்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்க்குறது அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து அதே மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ ரீசனிங் இந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த செகண்ட் ஸ்லாட்டில் இருந்தவங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் வந்துருக்கு. ஸோ இதை வந்து முதலே நான் சொல்ல நினச்சேன். ஏன்னா ஸோ போன ஸ்லாட்டில் இருந்தவங்களுக்கு ராங் நம்பர் வந்துருக்கும். ஸோ இந்த ஸ்லாட்டில் இருந்தவங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் வந்துருக்கு. ஸோ இது இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இந்த தடவை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அப்ளிகேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஸோ நம்ம படிக்கிற நம்மளுக்கே மிஸ்ஸிங் நம்பர் ஈஸியாக இருக்குது, ராங் நம்பர் கஷ்டமாக இருக்குது தெரியுறப்போ ஸோ எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் தான். ஸோ அதே வேலையை இதிலே பார்த்துருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் கவுண்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 8-10 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 தான் சார் சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதுலேயும் வந்து டிஐ வந்து உங்களுக்கு டேபிளும் லைனும் கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் கிராஃபும் லைன் கிராஃபும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அது ஒரு 10 ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷன் வந்து 8-9 கேட்டிருக்காங்க 18. ஸோ இது போக மிஸ்ஸிங் நம்பரில் ஒரு 4 கொஸ்டினா 3 கொஸ்டின் சொன்னாங்களே அந்த ரேஞ்ச் தான் ஒரு சில 10 சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் 5 தான் இருந்திருக்கு. வந்துட்டு அதே 23 கொஸ்டின். ஸோ மிச்சம் 12-13 கொஸ்டின் கிட்ட அப்ளிகேஷன் சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாமை பார்த்துருந்தீங்க, இவ்வளோ கொஸ்டின்ஸே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல அட்டெம்ப்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ நான் செகண்ட் ஸ்லாட்டுக்கு அதாவது வந்து இன்றைக்கி டே 2ஓட செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான அட்டெம்ப்ட் எவ்வளோ மேக்ஸிமம் சொன்னதான் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷில் வந்து 22 சொல்லியிருந்தாங்க. 22 சொன்னாங்க. இங்கிலீஷில் 22 தான் சொன்னாங்க. அதுக்கு யார் சொல்ல 22 சொன்னாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் 33 வரையும் சொன்னாங்க. 33 சொன்னாங்க. ஏன்னு தெரியல. ஸோ அவங்க அட்டெம்ப்ட் 33 தான் சொன்னாங்க. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் 22-23 சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கேன், நான் இந்த மாதிரி தான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், இல்லை சார் நான் இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கல, 70+லாம் கொடுக்கல, நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், நான் அதை எப்பயும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக கொடுத்துருக்கேன், அக்யூரேசி மெயின்டைன் பண்ணியிருக்கேன், ஒரு கொஸ்டின் கூட தப்பு கிடையாது. ஆனால் நான் 69 கொஸ்டின் 70 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், 70க்கு மேலே நான் கொடுக்கல. ஆனால் நான் அடித்த எல்லா கொஸ்டினும் ரைட்டுனா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஸோ அந்த அக்யூரேசி வந்து உங்களோட ரிசல்ட்டை செம்மையாக ப்ளே பண்ணும். ஸோ உங்களோட இந்த மாதிரி இது எக்ஸாம் மார்க்ஸில் வந்து செம்ம ப்ளே கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ உங்களுக்கு வந்து அக்யூரேசி இருக்குன்றப்போ அந்த மார்க் வந்து யாருக்குமே வந்து தப்பான கொஸ்டின்ஸ்க்கு அந்த மார்க் அவங்க விட்றாங்கன்னு இருக்கும். அந்த மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது ப்ளஸ் தான். ஸோ அதனால் நல்ல அட்டெம்ப்டாக தான் இருந்திருக்கும் எல்லாருக்கும். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் என்ன ஏது கொஸ்டின்ஸ் வேறு எதுவும் நான் விட்டுருந்தேன்னா ஸோ இதில் டஃப்பான கொஸ்டின்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்லாட்டை ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, டாடா பபாய், see you.